Hi friends, welcome back to my channel. Nurses Guide Mini வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் நாட் செட் 7க்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்து 5 ரேஞ்சில் 80% ஆஃப் பீப்புள் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட 8000 பீப்புள் கிட்ட வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்களோட நம்பர் வைஸ் அண்டு உங்களோட கேட்டகரி வைஸ் வந்து மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் 15th செப்டம்பர் அன்றைக்கி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட் வந்து வித்தின் 4 டேஸில் லாஸ்ட் டேட் 19th செப்டம்பர் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் 1:5 ரேஞ்சில் வந்து 8000 பீப்புள் கிட்ட செலக்ட் ஆகிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கணும். தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி அவங்க ரோல் நம்பர் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் எலிஜிபிள் கேண்டிடேட் எல்லாமே ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு வந்துட்டு 66,000 பேருக்கு வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 62,000 பேர்கிட்ட வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க. அதில் 35,000 பேர்கிட்ட வந்து ஸ்டேஜ் 1க்கு வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 2க்கு வந்து ஸ்டேஜ் 2 எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஸ்டேஜ் 1ல் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருந்தா ஸ்டேஜ் 2க்கு வந்து செலக்ட் ஆக போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் ரிசர்வேஷன் வந்து 95 எடுத்துருக்கணும். இதிலே வந்து நீங்கள் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா 45 இருந்தீங்கன்னா 45. நெக்ஸ்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 77, டிசபிலிட்டி பர்சனுக்கு 46, ஓபிசிக்கு 88, டிசபிலிட்டி பர்சனுக்கு 40, எஸ்சி வந்து 85, அதில் பாதி 36 வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு வந்து 80, அதில் பாதி 38 வந்து டிசபிலிட்டி பர்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியோ அதில் எடுக்கிற மார்க்கை விட அதில் எடுக்கிற மார்க்லேருந்து அதுலேயுமே நீங்கள் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அதில் வந்து பாதி மார்க் வந்து குறைக்கிறாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அளவில் எடுத்தால் போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட் எல்லாமே ஸ்டேஜ் 1 வந்து அட்டன் பண்ணி ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் மெயின் எக்ஸாமுக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஸ்டேஜ் 1ல் செலக்ட் ஆகி ஸ்டேஜ் 2க்கு மெயின் எக்ஸாமுக்கு போகிற எல்லாருக்குமே என்னோட ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் ரிசல்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக போய் ரிசல்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கம்மிங் 4 அக்டோபர் அன்றைக்கி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற இதில் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.